வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு சிறிய பணியுடன் ஆரம்பிக்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சின்னங்களை அடையாளம் காண முடியுமா? அவற்றில் எத்தனை சரியாக யூகித்தீர்கள் என்று பார்ப்போம். கொடுக்கப்பட்ட சின்னங்கள்: நீதி, சட்டங்கள், பாதுகாப்பு, விதிகள், அபாயமின்மை, நிறுவனம் அல்லது அலுவலகம். இந்த அனைத்து கூறுகளும் அரசாங்க அமைப்புகளின் பொதுவான அம்சங்களாகும். எனவே இன்றைய அமர்வில் 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து மத்திய அரசுகள் என்ற தலைப்பில் படிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். அரசாங்கம் என்றால் என்ன? இந்திய ஜனாதிபதி, துணைத் தலைவர், பிரதமர், இந்திய நாடாளுமன்றம், இந்திய அட்டர்னி ஜெனரல், நீதித்துறை. முக்கிய வார்த்தைகள்: அரசு, ஒரு நாடு அல்லது மாநிலத்தை ஆளும் அதிகாரம் கொண்டவர்கள். அரசியலமைப்பு, அரசியலமைப்பு என்பது ஒரு நாடு அல்லது மாநிலம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நிர்ணயிக்கும் அடிப்படை விதிகளின் தொகுப்பாகும். ஜனாதிபதி, அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஒரு குடியரசின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். பிரதமர், அரசாங்கத்தின் நிர்வாக பிரிவின் தலைவர். மந்திரி சபையின் உறுப்பினர்களை நியமிக்கவும் மற்றும் நீக்கவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. அமைச்சர்கள் குழு, நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் மற்றும் மக்கள் சார்பாக முடிவுகளை எடுக்கும் தேசிய அளவிலான பிரதிநிதிகளின் குழு. மத்திய அரசு என்றால் என்ன? புது டெல்லியில் உள்ள இந்திய மத்திய அரசு நம் நாட்டில் மிக உயர்ந்த அதிகாரத்தை கொண்டுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பின் 52 முதல் 78 வரையிலான பிரிவுகளில் விவாதிக்கப்பட்டுள்ளபடி, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் நமது தேசத்தின் பரந்த தன்மையையும் பன்முகத்தன்மையையும் ஒப்புக்கொள்கிறது மற்றும் நிர்வாகத்திற்கான ஒரு கூட்டாட்சி ஏற்பாட்டை வழங்குகிறது. மத்திய அரசு என்பது யூனியன் எக்ஸிகியூட்டிவ் சட்டமன்றம் மற்றும்
நீதித்துறை ஆகியவற்றைக் கொண்டது. யூனியன் எக்ஸிகியூட்டிவ் என்பது ஜனாதிபதி, துணைத் தலைவர், பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு மற்றும் அட்டர்னி ஜெனரல் ஆகியோரைக் கொண்டுள்ளது. இந்திய ஜனாதிபதி. ஜனாதிபதி இந்தியாவில் பெயரளவிலான நிர்வாக அதிகாரி. இந்தியாவின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் இந்திய ஒன்றியத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். ஜனாதிபதி ஆயுதப் படைகளின் உச்ச தளபதி மற்றும் யூனியன் நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தகுதி. ஜனாதிபதி பதவிக்கான வேட்பாளர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளரின் வயது குறைந்தது 35 வயதாக இருக்க வேண்டும். வேட்பாளர் எந்த அரசு அலுவலகத்திலும் லாபம் ஈட்டக்கூடாது என்பது தேவை. ஜனாதிபதி தேர்தல். விகிதாசார பிரதிநிதித்துவம் மற்றும் ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகளை பயன்படுத்தி ஒரு தேர்தல் கல்லூரியால் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கல்லூரியின் ஒரு பகுதியாக உள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய தலைமை நீதிபதியின் முன் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். ஜனாதிபதியின் அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள். பிரதமர், அமைச்சர்கள் குழு, மாநில ஆளுநர்கள், நீதிபதிகள், தூதர்கள், தலைமை தேர்தல் ஆணையர், அட்டர்னி ஜெனரல் மற்றும் பிற முக்கிய பதவிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சட்டமியற்றும் அதிகாரங்கள். ஜனாதிபதி ஆண்டுதோறும் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார், சிம்மாசனத்திலிருந்து ஒரு உரையைப் போல. மசோதா செய்திகளுக்காக ஜனாதிபதி வருடத்திற்கு 2 முறை பாராளுமன்றத்தை கூட்டலாம். பாராளுமன்ற மசோதாக்கள் சட்டமாக மாற ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவை. மேலும் பண மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன் ஜனாதிபதியின் முன் ஒப்புதல் தேவை. நிதி சக்தி. நிதி அமைச்சர் லோக்சபாவில் வருடாந்திர பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்.
அது ஜனாதிபதியால் முன் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவருக்கு இந்தியாவின் தற்செயல் நிதியின் மீது அதிகாரம் உள்ளது. அது எந்த நிதிக்கும் ஒப்புதல் அளிக்கிறது. ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை நிறுவுகிறார். நீதித்துறை அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது பிரிவு தண்டனைகளை மன்னிப்பதற்கும் அல்லது தண்டனையை மாற்றுவதற்கும், குற்றவாளிகளுக்கு மற்ற வகை நிவாரணங்களை வழங்குவதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. இராணுவ அதிகாரங்கள். அரசியலமைப்பின் 53 பிரிவின்படி குடியரசுத் தலைவர் ஒன்றியத்தின் பாதுகாப்பு படையின் மீது மிக உயர்ந்த அதிகாரத்தை கொண்டுள்ளார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதை சட்டம் ஒழுங்குபடுத்துகிறது. அரசியலமைப்பின் பிரிவு 53 யூனியனின் பாதுகாப்பு படையின் உச்ச கட்டளையை குறிப்பிடுகிறது. ராஜதந்திர அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் இந்திய தூதர்கள் வெளிநாட்டில் பணியாற்றுகின்றனர். அதே சமயம் வெளிநாட்டு ராஜதந்திரங்கள் இந்தியாவில் குடியரசுத் தலைவரால் வரவேற்கப்படுகிறார்கள். ஜனாதிபதியை சந்தித்து நற்சான்றிதழ்களை சமர்ப்பித்த பின்னரே தூதர்கள் உத்தியோகபூர்வம் ஆவார்கள். வெளிநாடுகளுடன் அனைத்து உடன்படிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்களை செய்வதற்கு ஜனாதிபதி பொறுப்பு. அவசரகால அதிகாரங்கள். சட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தேசிய அவசர நிலை, அதாவது பிரிவு 352, மாநில அவசர நிலை, அதாவது பிரிவு 356, மற்றும் நிதி அவசர நிலை, அதாவது பிரிவு 360 ஆகியவற்றை அறிவிக்க அரசியலமைப்பு ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது. துணைத் தலைவர். அதிகாரப்பூர்வ முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர் நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியை வகிக்கிறார். அமெரிக்க துணை ஜனாதிபதியின் மாதிரியாக இருப்பது. துணை ஜனாதிபதி பதவி நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. துணைத் தலைவர் தேர்தலுக்கான தகுதி. துணை ஜனாதிபதி வேட்பாளர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். துணை ஜனாதிபதி வேட்பாளர் குறைந்தபட்சம் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். துணை ஜனாதிபதி வேட்பாளர் எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் லாபம் ஈட்டக்கூடாது. துணைத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவிக்காலம். பிரிவு 66 கூறப்பட்டுள்ளபடி துணைத் தலைவர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
துணைத் தலைவர் 5 ஆண்டு பதவிக்காலத்தை வகிக்கிறார். இது ராஜினாமா, மரணம் அல்லது நீக்கம் மூலம் நிறுத்தப்படலாம். துணை ஜனாதிபதிகள் மறுதேர்தலுக்கு தகுதியானவர்கள். துணை ஜனாதிபதியின் பணிகள்: துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் தலைவராக செயல்படுகிறார். மேலும் அவை நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுகிறார் மற்றும் கட்டுப்படுத்துகிறார். அவையின் ஒழுங்கை தீர்மானிக்கிறார் மற்றும் தீர்மானங்கள் மற்றும் கேள்விகளில் முடிவுகளை எடுக்கிறார். ராஜ்யசபா துணைத் தலைவர் இல்லாத நிலையில் தலைவரின் பணிகளை தற்காலிகமாக ஏற்கலாம். பிரதமர் வெஸ்ட்மின்ஸ்டர் ஜனநாயக முறையின் அடிப்படையிலான முறையை பின்பற்றும் இந்திய பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிடமிருந்து இந்திய ஜனாதிபதி ஆதரவை பெறுகிறார். லோக்சபாவில் பெரும்பான்மை கட்சி தலைவரால் பிரதமரை தேர்வு செய்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மற்ற அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். தனியொரு கட்சியால் பெரும்பான்மை பெறப்படாவிட்டால் எந்த ஒரு கட்சி தலைவரும் பல கட்சிகளின் பெரும்பான்மையை சேகரித்து ஒரு அமைச்சரவை அமைக்க முடியும். மேலும் அமைச்சர்கள் 6 மாதங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சேர வேண்டும். பிரதமரின் கடமைகள் மற்றும் பணிகள்: பிரிவு 78 பிரதமரின் கடமைகளை விவரிக்கிறது. இதில் அமைச்சர் பதவிகள் மற்றும் துறைகளை ஒதுக்குவது அடங்கும். பிரதமர் அமைச்சரவை கூட்டங்களை திட்டமிடுகிறார் மற்றும் சக ஊழியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். பிரதமர் அமைச்சர்களை மேற்பார்வையிடுகிறார் மற்றும் ஜனாதிபதியை அமைச்சர்கள் குழுவுடன் இணைக்கிறார். அமைச்சர்கள் குழு பிரதமரின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு அமைச்சர்கள் குழுவை நியமிக்கிறார். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடு அமைச்சர்களின் எண்ணிக்கையை அரசியலமைப்பு வரையறுக்கிறது. சபையின் இந்த நியமன செயல்முறை அரசியலமைப்பிற்கு உட்பட்டது. இந்திய நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா அதாவது மேல் சபை மற்றும் மக்களவை அதாவது கீழ் சபை. இது இரு சபை சட்டமன்றமாக அமைகிறது. ராஜ்யசபா ராஜ்யசபா அல்லது மாநில கவுன்சில்
250 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அவர்களில் 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் அவர்களின் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் மீதமுள்ள 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ராஜ்யசபாவின் காலம். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் மற்றும் வீடு நிரந்தரமானது. ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர்களில் 1 அல்லது 3 பங்கு ஓய்வு பெற்று புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் தலைவராக பணியாற்றுகிறார். துணைத் தலைவர் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை. மக்களவை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் கீழ் சபையாகும். இது அதிகபட்சமாக 552 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆனால் தற்போது 545 உறுப்பினர்கள் உள்ளனர். மக்களவையின் காலம். மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் மக்களவையை கலைக்க முடியும். தேர்தலில் எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க முடியும். மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்படுவதில் பிரதமரின் ஆலோசனை முக்கியமானது. மக்களவையின் பணிகள். பண மசோதாக்கள் உள்ளிட்ட மசோதாக்களுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்து, ராஜ்யசபாவைப் போலவே குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க நடவடிக்கைகளில் பங்கேற்கிறது. அரசியலமைப்பு திருத்தங்களுக்கான மசோதாக்களை நிறைவேற்றுவதில் ராஜ்யசபாவிற்கு சமமான அதிகாரமும் உள்ளது. பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இந்திய நாடாளுமன்றம் சட்டங்களை உருவாக்குகிறது. அரசாங்கத்தை மேற்பார்வை செய்கிறது. வரவு செலவு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது மற்றும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள் மற்றும் உள்கொள்கைகள் பற்றி விவாதிக்கிறது. இது ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யலாம் மற்றும் நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை நீக்கலாம்.
இந்திய அட்டர்னி ஜெனரல். இந்தியாவில் அட்டர்னி ஜெனரல் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதியைப் போன்ற தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். உயர்மட்ட சட்ட அதிகாரியான அட்டர்னி ஜெனரலை ஜனாதிபதி மட்டுமே பதவி நீக்க செய்ய முடியும். இந்திய அட்டர்னி ஜெனரலின் கடமைகள் மற்றும் பணிகள். இந்திய அரசாங்கம் சட்ட ஆலோசனைக்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அட்டர்னி ஜெனரலை கலந்தாலோசிக்கிறது. அட்டர்னி ஜெனரல் அனைத்து நீதிமன்றங்களிலும் பங்கேற்கலாம். அட்டர்னி ஜெனரல் பாராளுமன்றத்திலும் குழுக்களிலும் பேசலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது. சட்டமா அதிபருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கும் சிறப்புரிமைகள் உண்டு. நீதித்துறை. இந்தியாவின் நீதித்துறை அமைப்பு இந்திய குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்கிறது. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பை நிலைநிறுத்துகிறது மற்றும் பாதுகாக்கிறது. நீதித்துறை அமைப்பு அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது. ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பு உரிமைகளை பாதுகாக்கிறது மற்றும் சட்டங்களை விளக்குகிறது. முடிவு. அரசாங்கங்கள் என்பது அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் ஒரு நாட்டில் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தும் நிறுவனங்களாகும்.